வேலையும் செஞ்சிட்டேன். ஓகே டார்லிங். என் இதே ராணியே, நம்ம வீட்டுக்கு நீதான் ராணி ஆக போற. அப்படியா? ஆமா செல்லம், சீக்கிரம் வா. ஆசையை பாரு. பாடி செல்லம். ஆமா, நீ எங்க இருக்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான். ஓகே. இது ஹஸ்பண்ட் பாய்ஸ் தான். கன்ஃபார்மா? மேடம், அவன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அப்படியே நடங்க. புரியுதா? உன் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே சார். கான்ஸ்டபிள். ஓகே. இந்த வீட்டுக்கே ராணி ஆக போற. ஏய் பாடு. வேண்டாம். ஏய் இங்க பா. பாடி செல்லம்னா. வேண்டாம் சொல்றல்ல. ஏடி செல்லம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய் இப்படிதான் நீ மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னைய கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா? பாடி. ஏய் எங்கடி ஓடுறா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க, வீட்டை சுத்தி நில்லுங்க. அவன் தப்பிச்சிட கூடாது. போங்க போங்க. ஏ நில்லுடி. நில்லுடி. ஓடாதேன்னு சொல்றேன்ல. கையில கிடைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நில்லுடி. ஏடி நில்லுடி. அடியே. ஏய் ஏடி ஏடி ஓடுறியா? ஏடி கொல்லாத விட மாட்டேன்டி. யோ, அவனை கூட்டு வாங்கயா. நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவே இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதுல ஏற்பட்ட அவமானம் தான் கோபம், வெறி, ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு. மாளிகளை படுத்தனா
பல பெண்களுக்கு வள விரிச்சேன். மாப்பிள்ள வா என்ன நீ சொல்ற? வேற ஏன்டா? சாவி கொடுப்பா. வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே கோயிலுக்கு கிளம்பிடுவீங்க. இல்ல அக்கா கல்யாணம் விஷயம் வெளியிடாம சாவி கொடுக்குறியா? தம்பி, அந்த பொண்ணு யாரு? ஓனர் பண்ணுங்க. ஓனர் பொண்ணா? நாதுதானா நாதுதானா நாதுதானா. கை கட்டுமா? அம்மா, மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்படியா? நாதுதானா நாதுதானா நாதுதானா. சரி, நீ தூங்குங்க, நான் வெளியே படுத்திருக்கேன். சரி. யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம்.